துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆகையாலே நாங்கள் தேவனுக்கு எப்படி நாங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது, அவரை தேடி சென்று அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, எங்களுடைய பலி, நாங்கள் செய்கிற சோஸ்திர பலி அவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம், செம்மையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும். ஆகையால் தான் பிரசங்கி 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 1வது வசனத்திலே, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைய காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதை நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டோட சமூகத்தை நாங்கள் செல்லும் பொழுது எப்பொழுதும் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். செம்மையானோட ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். மூடர் பலியிடுவது போல பலியிடாதபடிக்கு நாங்கள் அவருக்கு ஏற்றபடி சோஸ்திர பலிகளை எதிரெடுத்து வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ராமே அதன்படி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.